நாம் முந்தைய வீடியோவில் ஜம்போ ஆராய்ந்ததை பார்த்தோம். பாருங்கள், அவர் காடில் என்ன செய்கிறாரோ பார்க்கலாம். குட்டி, வா குளிக்கலாம். போய் விளையாடுங்கள் குழந்தைகளா. எங்கள் காடு சிறு யானைகள். ஓ, எங்கள் விருந்தினர் வருகிறீர்கள். யாரும் போவீங்க? நான் ஜம்போ. என் நண்பர்களிடந்து விலகி இருங்கள். நாங்கள் விளையாடுறோம். எங்களை தீங்கு செய்ய நினைக்காதீர்கள். நீ தைரியமானவன். நான் நைசேஷு. உனக்கு உதவி தேவைப்படும் போது என்ன அலை. பாருங்கள் மாங்கள். குழந்தை யானை மான் போல விளையாடுகிறது. குழந்தைகளே, கவனமாக இருங்கள். அதிக தூரம் போகாதீர்கள். நீ யார்? ஓ, நீ ஜம்போ. நாங்கள் ஓநாய்கள். இங்கே என்ன செய்கிறீர்கள்? நாங்கள் விளையாடுகிறோம். உங்களோட சேர்ந்து விளையாடலாமா? ஒரு நிமிஷம், என் நண்பர்களோட கலந்து பேச வேண்டும். தாய், இந்த எலிபென்ட் சதமான மாம்சம் சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். வாவ், யானை ரொம்ப ருசியா தெரியுது. அதை சாப்பிட அவசரம் இல்ல. நீங்க ராத்திரி ஒரு பிளான் பண்ணலாம். இப்ப எல்லாரும் நல்லா விளையாடலாம். அவர்கள் பேசி நம்முடன் விளையாட வருவார்கள். வாருங்கள் குட்டி யானைகளே, விளையாடலாம். சரி, விளையாடலாம். மறைந்து தேடலாம். நீங்கள் அனைவரும் ஒளிந்து கொள்ளுங்கள். நான் எண்ணி உங்களை கண்டுபிடிப்பேன். யானை குட்டிங்களே, உன்னை கண்டுபிடித்து விட்டேன் ஜம்போ. எப்படி என்னை கண்டுபிடித்தீர்கள்? உங்கள் வாசனையை நான் முகர முடியும். நான் எண்களை எண்ணுகிறேன். நீங்கள் அனைவரும் மறைந்து கொள்ளுங்கள். நாளைக்கு நம்ம குட்டிங்களை யானைகளையும் சாப்பிடலாம். சிங்கக்குட்டி ஓநாயின் நோக்கங்களை கேட்டது. குட்டி எங்க போச்சு? திடீர்னு மறைஞ்சிருச்சே. எங்களுக்கு களைப்பா இருக்கு. நாளைக்கு விளையாடலாம். அப்பா, ஓநாய்கள் நம்மையும் குட்டி யானைகளையும் சாப்பிட திட்டமிடுகின்றன. விளையாடும் போது நடுவுலயே மறைஞ்சிங்க. ஓநாய்கள் நம்ம எல்லோரையும் தின்னிடும்னு கேள்விப்பட்டேன். நான் நாளைக்கு யானைகளை சாப்பிடணும். என்ன பிளான்? கொஞ்சம் பொறு. சிங்கக்குட்டிகள் ருசியா இருக்கும். சரி, எல்லாரும் வட்டமா சேருங்க. பிளான் பண்ணலாம். 3 ஓநாய்கள் யானைகளுடனும் சிங்கக்குட்டிகளுடனும் விளையாடும். 2 ஓநாய்கள் குன்றின் உச்சியில் காத்திருக்கும். சரி, அருகில் உள்ள இடங்களில் 3 ஓநாய்கள் மறைந்து கொள்ளட்டும். அதனால் குட்டி யானைக்கு மறைவதற்கு இடமே இருக்காது. 2 ஓநாய்கள் விளையாடும் போது மலை உச்சியில் உள்ள மரங்களின் அருகில் வந்து மறைந்தன. பின்னால் குழந்தை யானை மலை உச்சியின் அருகில் வரும். நாம் அவனை தாக்கலாம். சூப்பர் பிளான். லெட்ஸ் டு இட். நான் என் குழந்தையை பாதுகாப்பேன். இந்த ஓநாய்களிடமிருந்து என் காட்டை பாதுகாப்பேன். கவலைப்படாதே மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன். யாரிடமும் சொல்லாதே. வழக்கம் போல நீ விளையாட போ. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி அம்மா, நீங்கள் பாத்துக்கணும். நான் நிறுத்துவேன். அம்மா, அப்பா, நாங்கள் விளையாடுகிறோம். ஜம்போ தனது நண்பர்களுடன் விளையாட சென்றார். இது வேடிக்கையா உள்ளது. வா, நம்ம மறைந்து தேடி விளையாடலாம். ஓநாய்கள் திட்டப்படி விளையாடுகின்றன. சிங்கக்குட்டி 1, விளையாடத் 2, தொடங்குகிறது. 3, 4, 5, 6, 7. அப்பா, ஓநாய்கள் நம்மையும் குட்டியானை திருநாங்க. போடாதே மகனே, அது நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். பாறைக்கு பின்னால் நாம் நல்லா மறைந்திருக்கிறோம். ஆமா, நான் எட்டி பார்க்க விரும்புகிறேன். ஜம்போ, அங்கே போகாதே. தாய் யானை அனைத்து யானைகளையும் கொண்டு செல்கிறார். நான் மலையின் உச்சிக்கு ஓடுகிறேன். வா வா. அடடா, இங்க ரொம்ப அழகா இருக்கு. நான் மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்கிறேன். இதோ, நான் இங்கே இருக்கிறேன். என்னை தாக்க துணியாதீர்கள். தைரியத்துடன் ஓநாய்களை தடுத்தார். இந்த குழந்தையை நெருங்காதே. அரசே, நாங்கள் விளையாடிக் கொண்டிருந்தோம். ஏன் நீங்கள் குன்றின் மீது விளையாடுகிறீர்கள்? இங்கு யார் விளையாட திட்டமிட்டது? இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நானும் உன்னை நேசிக்கிறேன். தயவு செய்து அவரை கொல்லாதீர்கள். அவரை விட்டுவிடுங்கள். அவர்கள்
அவர்கள் தங்கள் கெட்ட செயல்களுக்காக துன்பப்படுவார்கள். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம். ஓநாய்கள் ஒரு உயரமான மலை உச்சியில் இருந்து விழுந்து காயமடைந்தார். மன்னிக்கணும், எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி செய்ய மாட்டோம். ஆமா, மன்னிச்சிடுங்க. தப்பு பண்ணிட்டோம். இனிமே இல்ல. ஓநாய்கள் தவறை உணர்ந்தனர். என்ன இது? ரத்தம்! ஓடலாம். இங்க இருக்க கூடாது. காட்டுக்குள் போகலாம். நன்றி. நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? என் மகன் ஓநாய்களை பற்றி எனக்கு தெரிவித்தான். நீ தைரியமானவன் மகனே. அம்மா, சிங்கம் என்னை ஏன் காப்பாற்றியது? ஏன்னா அவன் காட்டின் ராஜா. காட்டையும் காக்க வேண்டியது அவன் கடமை. ஏன் ஓநாய்கள் என்ன சாப்பிட நினைத்தன? ஓநாய்கள் விலங்குகளை சாப்பிடும், அதனால அவை தாக்குகின்றன. அவை புத்திசாலித்தனமான மற்றும் தந்திரமான விலங்குகள் என்பதை நினைவில் கொள். உன் நண்பர்களின் உண்மையான நடத்தையை அறிந்த பிறகே அவர்களுடன் விளையாடு.